யோ நில்லுங்கயா. யோ உங்கள சொல்றேன் நில்லுங்க. வாங்கயா. நவராதங்க, என்னால ஓட முடியல, நல்லா சிக்கிக்கிட்டேயா. நீங்க தான் அந்த மேனகாவை கொல்ல வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கய்யா. எல்லாம் போச்சியா, எல்லாம் போச்சு. ஏன் ஓடுறீங்க? ரொம்ப தாகம், குடிக்க தண்ணி குடிக்கணும், அதான் வேகமா போயிட்டு இருந்தோம். எந்த ஊர் நீங்க? திருவண்ணாமலை. ஊருக்கே கிளம்புங்க. இந்த கோவிலை பாக்குறதுக்கு மினிஸ்டர் வராரு. கோவிலை பெரிய அளவுல புதுப்பிக்க போறாங்க. இனிமே நீங்க யாருமே இங்க இருக்க கூடாது. நீங்க மட்டும் இல்ல, இனிமே எந்த சாமியாரும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டோம். நீங்க கிளம்புங்க. வாங்கயா. வீரா, இனிமே ஒரு செகண்ட் கூட நாம இந்த ஏரியாவில் இருக்க கூடாது. வா, வேற எங்கேயாவது போயிடலாம். மனோ, வாங்க. வாங்கப்பா. உட்காருங்க. உட்காருங்க. இந்த வீடு எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? விசாரிச்சுட்டு வந்தேம்மா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? நடந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேம்மா. கற்பகம் சொன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்படி சண்டை போட்டுக்கிட்டு தனியா வருது எதுக்குமா? சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிட்டு ஒத்துமையா இருக்கிறது தானே சரி. சின்ன சின்ன பிரச்சனைகள்னா பரவாயில்ல, பெரிய பிரச்சனை வரும்போது என்ன பண்ண முடியும்? பிரச்சனைகளை பெருசாக்குறதே நாம தான். நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு மனசால் நினைச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா எந்த பிரச்சனையும் வராது. என்னமோ நாங்க பிரச்சனை பண்ண மாதிரி பேசுறீங்க. அனு, நான் அப்படி சொல்லலம்மா. ராஜேஷும் ஆரத்தியும் உங்க மேல ரொம்ப அக்கறையா இருந்தவங்க. நீங்க மனசொடிஞ்சு நின்னப்போ வழிய வந்து உங்களை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க பிசினஸ்ல பார்ட்னர் ஆக்கி எல்லாம் செஞ்சாங்க. அவங்கள நீங்க அனுசரிச்சு ஒத்துமையா இருந்தா அது எல்லாருக்கும் தானே நல்லது. பிரிஞ்சு வரதுல யாருக்கு என்ன லாபம்? நீங்க செஞ்சது தவறு. என்ன அனு? அனுசரிச்சு போங்கன்னு அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. அங்க இருந்து அனுபவிச்சாதான் அதுல இருக்கிற வேதனை தெரியும். அது இல்லம்மா. இது பாருங்க, வீட்டை கூட்டிட்டு வந்தாங்க, பிசினஸ்ல பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாங்க, அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அங்க தினம் தினம் என்ன நடந்தது, நாங்க பட்ட வேதனை, அவமானம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பார்ட்னர்னு சொல்லிட்டு என்ன ஒரு வேலைக்கார மாதிரி நடத்தினாங்க. ஆர்த்தி என் கூட பிறந்தவன் தான் பேரு, ஆனா ரொம்ப மாறிட்டா. பெரிய இவ மாதிரி பிஹேவ் பண்றா. வீட்ல என்ன வேலைக்காரி மாதிரி நடத்துனாங்க, ஆபீஸ்ல இவர ஆபீஸ் பாய் மாதிரி நடத்துனாங்க. இந்த அவமானத்தை எல்லாம் தாங்கிக்க சொல்றீங்களா? அப்படி சொல்லலம்மா. போதும், நிறுத்துங்க. அட்வைஸ் பண்ணாதீங்க. அட்வைஸ் பண்றதை விட ஈஸியான வேலை வேற எதுவுமே இல்ல. சரி, மத்தது எல்லாத்தையும் விடுங்க. இவர அவன் செருப்பால அடிச்சான். அப்படி அடிச்ச அப்புறமும் அந்த செருப்பை வாங்கி தலையில வச்சுட்டு தொடர்ந்து அவங்களுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றீங்களா? அவன் படிக்காத தற்கூரி. ஆட்டோ ஓட்டுறதும் அடித்தடி பண்றது தவிர வேற என்ன தெரியும் அவனுக்கு? என்னையும் இவரையும் பத்தி எவ்வளவு அலட்சியமா நினைச்சிருந்தா இவரை செருப்பால அடிக்கிற அளவுக்கு வந்திருப்பான். நம்மளை விட்டா இவங்க ரெண்டு பேருக்கும் வேற நாதே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே அவனுக்கு இவ்வளவு தைரியத்தை கொடுத்திருக்கு. நாங்க அப்படி எந்த விதத்துல அவங்களுக்கு குறைஞ்சு போயிட்டோம்? அனு, அது தப்புதான். இருந்தாலும் என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணி வச்சுட்டு நல்ல பேரை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? இவரை செருப்பால அடிச்சானே அவன் கிட்ட போய் நீ பண்ணினது தப்புன்னு சொல்லுங்க.
அண்ணன்காரன புருஷன் செருப்பால அடிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலே உங்க பொண்ணு ஆர்த்தி அவகிட்ட போய் அட்வைஸ் பண்ணுங்க. எங்க போய் அட்வைஸ் பண்ணணுமோ அங்க போகாம இங்க எதுக்காக வந்தீங்க? இவங்க தான் இழிச்சவாயங்க, நாம சொல்றது இவங்க தான் கேட்பாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கும் இருக்கு, அப்படிதானே? இப்படி பேசுனா எப்படி மனோ? நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. நிறுத்துங்க. அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு அருகதை வேணும். தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஒரு ஒழுக்கமான ஆளா? எங்க அம்மா இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க. நாங்களே சின்ன சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்களையும் எங்க அம்மாவையும் தவிக்க விட்டுட்டு போனீங்க. அதுக்கப்புறமா நாங்க செத்தமா போல்ஷமான் கூட வந்து பார்க்கல. எத்தனை கல்யாண வீடுகள்ல எங்க அம்மா அவமானப்பட்டு வந்திருப்பாங்க தெரியுமா? ஓடி போனவனோட பையன்னு என் ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாம் என்ன கேலி பண்ணப்போ நான் எத்தனை வாட்டி கூனி குறுகி நின்றுப்பேன் தெரியுமா? உங்களால நாங்களும் எங்க அம்மாவும் எத்தனை தடவை எத்தனை இடங்கள்ல அவமானப்பட்டிருப்போம், அசிங்கப்பட்டிருப்போம். அதுக்கெல்லாம் காரணம் நீங்க. உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு தகுதி கிடையாது. தயவு செஞ்சு வெளியில போங்க. தானை தலைவன் அண்ணன் திருவேங்கடம், தங்கச் தலைவன் அண்ணன் திருவேங்கடம், எங்கள் அண்ணன் திருவேங்கடம். தானை தலைவன் அண்ணன் திருவேங்கடம், தங்கச் தலைவன் அண்ணன் திருவேங்கடம், எங்கள் அண்ணன் திருவேங்கடம், எங்கள் அண்ணன் திருவேங்கடம், எங்கள் அண்ணன் திருவேங்கடம், அண்ணன் திருவேங்கடம், அன்பான தமிழன் திருவேங்கடம், வருங்கால முதல்வர் அண்ணன் திருவேங்கடம், தானை தலைவன் திருவேங்கடம், தங்க தலைவன் திருவேங்கடம், தன்மான தமிழன் திருவேங்கடம், வருங்கால முதல்வர் அண்ணன் திருவேங்கடம், தானை தலைவன் திருவேங்கடம், வருங்கால முதல்வர் திருவேங்கடம், சிந்தனை சிற்பி திருவேங்கடம், எங்கள் அண்ணன் திருவேங்கடம். வாங்க தங்கராசு. இன்னையிலிருந்து நான் உங்க தொண்டை, உங்க தளபதி. வாழ்க வளர்க. இன்றைய தினம் என்னுடைய கட்சியிலிருந்து விலகி தானை தலைவன் திருவேங்கடம் அவர்களின் கட்சியில் இணைகிறேன். திருவேங்கடம் இருக்கிறாரே, அவர் ஒரு மாபெரும் சிந்தனையாளர். மார்க்ஸ், ஏங்கல்ஸ், ஸ்டாலின், சேக்வாரா மற்றும் பலரின் புரட்சி வழியிலே வந்தவர். அன்னாரின் சீரிய தலைமையிலே அணிவகுத்து நிற்கும் இந்த சிங்க கூட்டத்திலே நானும் ஒரு சிங்க குட்டியாக இருப்பேன். நன்றி, வணக்கம். கலக்கிட்டீங்க தங்கராசு. இப்ப என்னோட இணைஞ்சிருக்கிறது தங்கராசு ஒரு அருமையான செயல் வீரர். என்னுடைய தலைமைதான் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்டது என்பதை புரிந்து கொண்டு என்னுடன் இணைந்திருக்கிறார். சார், உங்களை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். என்னோட குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா நான் முதல்ல என்னை பத்தி தான் சொல்லணும். நான் சர்தார் வல்லபாய் பட்டேல் இறந்த அன்னைக்கு தான் பிறந்தேன். எல்லாரும் குடும்பத்தை பத்தி தான் கவலைப்படுவாங்க, ஆனா நான் தேசத்தை பத்தி கவலைப்பட்டேன், இந்த நாட்டை பத்தி கவலைப்பட்டேன். அதுல உருவானதுதான் என்னுடைய அரசியல் பிரவேசம். சாரதா, இப்படி வா. வள்ளுவனுக்கு ஒரு வாசுகி, கோவலனுக்கு ஒரு கண்ணகி, பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு ஒரு மிஸ்ஸஸ் பாண்டியன் நெடுஞ்செழியன். அதே போல இந்த திருவேங்கடத்துக்கு ஒரு சாரதா. இவளுக்கும் தேசிய சிந்தனை, சமூக அக்கறை எல்லாமே உண்டு. எங்க அப்பா ஒரு சுதந்திர போராட்ட வீரர்னா, என்னுடைய மனைவி மகளிர் விடுதலைக்கான போராளி. உங்க பையனை பத்தி சொல்லுங்க சார். சதீஷ், இங்க வாடா. என் பையன் இருக்கானே, இவ என்னோட பெரிய தியாகி.
ஐஐடியில சேர்ந்து படிக்க வந்த வாய்ப்பை உதறிட்டு குடிசை வாழ் மக்களுக்காக தொண்டு செஞ்சிட்டு இருக்கான். ஏண்டான்னு கேட்டதுக்கு எல்லாரும் ஐஐடி கம்ப்யூட்டர்னு படிச்சுட்டு அமெரிக்கா போயிட்டா இங்க சேரி பிள்ளைங்களோட கோவணத்தை யாரு வேட்டியா மாத்துறதுன்னு கேட்டான் பாருங்க. நானே ஆடி போயிட்டேன். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? வறுமையில வாடின சந்திராங்கிற ஒரு பெண்ணை கலப்பு திருமணம் செய்து மாபெரும் திருமண புரட்சியே செஞ்சான். சார் உங்க மருமக அவ இப்ப ஊருக்கு போயிருக்கா. அவளும் ஒரு ஜூனியர் பெண் போராளி தான். அவங்க ஊர்ல கல் குவாரியில பெண்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகளை தட்டி கேட்கறதுக்காக போயிருக்கா. சார் உங்க மகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சொல்றேன். சுமதி இங்க வாமா. இவதான் என்னோட மக சுமதி. இவளுடைய கல்யாணம் கூட ஒரு புரட்சிகரமானதுதான். ஆனா பாவம், இவளுடைய கணவன் கலிபோர்னியாவில் ஒரு விமான விபத்துல இறந்துட்டாரு. இவளும் ஒரு தியாக வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கா. சார் ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாமா சார்? எடுத்துங்க. பாசாரதா தண்டனம் இடைத்தேர்தல் சிறப்பு செய்திகள். இந்திய வாழ்வுரிமை கட்சியின் பிரதான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த சுப்பராயன் மீது அக்கட்சியின் செயற்குழுவில் எழுந்த சரமாரியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து தோழர் சுப்பராயன் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக தோழர் பாலகிருஷ்ணன் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார். தோழர் பாலகிருஷ்ணன் வெரி குட் கேண்டிடேட் சார். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். எனது பிறப்பு நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே முள்ளிக்குளம் என்கின்ற கிராமம். வேலுச்சாமி லட்சுமி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்த நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவில்லை. இந்த அரசியலை திருமணம் செய்து கொண்ட காரணத்தால் இதுவரை கரைபடாத, கரை வேஷ்டி கட்டாத பொது உடைமை சிந்தனை மட்டுமே கொண்ட அரசியல்வாதி நான். இந்த தண்டலம் இடைத்தேர்தலில் நான் வேட்பாளராக நிற்க வேண்டும் என்று என்னுடைய தோழர்கள் விரும்பினார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நான் சரியாக செயல்படுவேன் என்று தோழி ஆனந்தியும் தோழர் தொல்காப்பியனும் என்னை வற்புறுத்த இந்த மக்கள் சேவைக்காக களத்திலே நான் இறங்கியிருக்கிறேன். சார் மக்கள் சேவைக்காக களத்துல இறங்குறவங்க அரசியல்வாதிங்கன்னு சொல்றாங்க. அதோட அர்த்தம் என்ன சார்? அரசியல்வாதிகள் மக்களுக்கு சேவை செய்யறதா இல்ல மக்கள் அரசியல்வாதிகளுக்கு சேவை செய்யறதா? மக்கள் தாங்கள் பதிவு செய்ய போகும் வாக்கின் வலிமை தெரியாமல் ஓட்டுச்சாவடிக்கு செல்கிறார்கள். தேர்தலை வெறும் திருவிழாவாக மட்டுமே கருதுகிறார்கள். அரசியலை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே பேசுகிறார்கள். அரசியல்தான் வாழ்வின் அடிப்படை ஆதாரம் என்பதை மறந்து போய் விடுகிறார்கள். அதுதான் அரசியல்வாதிகளுக்கு சாதகமாகிறது. அதனால் அரசியல் வியாபாரமும் அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க நல்லா தான் பேசுறீங்க. ஆனா நீங்களும் ஒரு அரசியல்வாதி தானே? நண்பரே, நான் ஏதோ இந்த கூட்டம் முடிந்தவுடன் வெளியே சென்று விலை உயர்ந்த காரில் ஏறிச் செல்லும் சராசரி அரசியல்வாதி அல்ல நான். மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் யதார்த்தவாதி நான். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி தலைவர்கள் இப்பவும் இருக்காங்களா சார்? ஏன் இல்ல? தமிழ்நாட்டுல எத்தனையோ தலைவர்கள் இப்படி இருந்திருக்காங்க. இன்னமும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி சில தலைவர்கள் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, கேரளா, மேற்கு வங்கம், இந்த மாதிரி நிறைய மாநிலங்கள்ல எத்தனையோ பெரிய தலைவர்கள் இன்னும் எளிமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. மிஸ் ஆனந்தி, நீங்க ஒரு பத்திரிகையாளர். நீங்க எப்படி ஒரு தனிப்பட்ட வேட்பாளரை ஆதரிக்கிறீங்க? ஏன் இதுல என்ன தப்பு இருக்கு? தோழர் நேர்மையான மனிதர், சிறந்த அறிவாளி, பொதுநோக்கு சிந்தனை உள்ளவர். இவர் இந்த தேர்தல்ல ஜெயிக்கிறத இந்த நாட்டுல உள்ள ஒரு குடிமகளா நான் விரும்புறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இவருக்கு ஆதரவா என்னோட தினசரி தீ பத்திரிகையில நான் எழுத போறேன். ஏன்னா பத்திரிக்கை ஜனநாயகத்தோட 5வது தூண்னு சொல்லுவாங்க. சோ ஒரு பத்திரிக்கைக்காரியான நாட்டோட நலன்ல அக்கறை செலுத்தாம இருக்க முடியாது. உங்க சித்தப்பா திருவேங்கடம் கூட நிக்கிறாரு. அவரையே நீங்க ஆதரிக்கல? பாலகிருஷ்ணன் ஒரு நேர்மையான மனிதர். அப்ப உங்க சித்தப்பா நேர்மை இல்லாதவர்னு சொல்றீங்களா? ஆமா, ஏன் சித்தப்பா நேர்மை இல்லாத மனிதர் தான். எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும்.
ஏன் சித்தப்பான்ற காரணத்துக்காக நான் அவரை ஆதரிக்க முடியாது. அப்படி நான் அதை செஞ்சா அது அராஜகத்துக்கு துணை போற மாதிரி ஆயிடும். எந்த வகையில உங்க சித்தப்பா நேர்மையற்றவர்னு சொல்றீங்க? நிறைய காரணங்கள் இருக்குங்க.